வணக்கம். இந்த வீடியோல சமயபுரம் மாரியம்மன் கோவில் கதையை பத்தி பார்க்கலாம். ஆடி மாசம்னாலே அது அம்மன் மாசம் தான். அதுலயும் குறிப்பா மாரியம்மனுடைய மாசம்னே அடிச்சு சொல்லிடலாம். எத்தனையோ அம்மன்கள் இருந்தாலும் மாரியம்மன் சொல்லிட்டா 1000 கண்ணுடையாள், ஏழைகளுடைய அம்மன் ஒரு பேரும் பெருமையும் பலகாலமா இருக்கு. அப்படிப்பட்ட மாரியம்மனுக்கு தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டியா இருக்கட்டும், பட்டணக்கரையா இருக்கட்டும், கோவில் இல்லாத ஊர்களே இருக்காது. நம்ம தமிழ்நாடு பூரா எந்த சாமியுடைய கோவில்கள் அதிகமா இருக்குதுன்னு பார்த்தா பிள்ளையாரப்பாவுக்கு அடுத்தபடியா நம்ம மாரியம்மா தான் இருப்பாங்க. இப்படி எக்கச்சக்கமான மாரியம்மன் கோவில்கள் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்த உலகம் பூராவே பரவி இருந்தாலும் மாரியம்மான்னு சொல்லிட்டா சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான் எல்லா மாரியம்மனுக்குமே தலைமை பீடம். இந்த கோயில்ல திருவிழான்னு வந்துட்டா ஆயிரக்கணக்கில் மக்கள் வரமாட்டாங்க. எடுத்த எடுப்புல லட்சத்துல தான் கூட்டம் கூடும். இந்த கோயிலுடைய பெரிய திருவிழா என்னன்னு பார்த்தா சித்திரை மாசம் நடக்கிற தேர் திருவிழா. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசம் முதல் செவ்வாய்க்கிழமையில இந்த தேர் திருவிழா நடக்குது. இதுல மட்டும் சுமாரா 7 லட்சம் மக்கள் கலந்துப்பாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து இந்த கோயில்ல பூச்சொரிதல் விழான்னு சொல்லி மாசி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில இருந்து பங்குனி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடக்கும். இந்த திருவிழா நடக்கும் போது சுமாரா 3 லட்சம் மக்கள் கலந்துப்பாங்கன்னு சொல்றாங்க. இது போக வைகாசி மாச திருவிழா, தைப்பூசம், தீபாவளி, விஜயதசமி, வருஷப்பிறப்பு, பொங்கல், தங்க ரதத்துல அம்மன் வர்றாங்க. இப்படி பல நேரங்கள்ல பல மக்கள் இந்த கோயில்ல கூட்டம் கூட்டமா கூடிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா கூட்டம் மட்டும் வந்து கூட்டிட்டு போயிடாது. தமிழ்நாட்டிலேயே உண்டியல் காணிக்கை வசூல்ல அப்பன் பழனியாண்டிக்கு அடுத்தபடியா 2வது பிளேஸ்ல இந்த அம்மா சமயபுரம் மாரியம்மா கோவில் தான் இருக்கு. இங்க இருக்கிற சமயபுரம் மாரித்தாய்க்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. எல்லா கோயில்ல இருக்கிற சாமிகளுக்கும் பக்தர்கள் தான் விரதம் இருப்பாங்க. ஆனா இந்த கோயில்ல இருக்கிற சாமி 1 மாச காலம் தானே விரதம் இருக்குது. என்னன்னா இது மனுஷங்க நம்ம விரதம் இருப்போம், ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு மற்ற நேரங்கள்ல எல்லாம் நீராகாரம் எதையாவது குடிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா மாரியம்மா ஒரு கோயில்ல இருக்கிற சாமி எப்படிடா விரதம் இருக்கும்னு தோணுதுல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த கோவிலுடைய வரலாறை பார்த்துட்டு வந்துருவோம். 1706வது வருஷத்துல ஒரு நாயக்க மன்னர் தான் இந்த கோயிலை பெருசா எடுத்து கட்டினார்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். உள்ள இருக்கிற இந்த அம்மனுடைய சிலை அதுக்கும் முன்னால பழமையான சிலை. என்னடா குழப்பற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சமயபுரம் மாரியம்மா சிலைக்கு பின்னால பலவிதமான கதைகள் சொல்லப்படுது. நம்ம எல்லார் ஈஸ்வரியம்மா நல்லா வெங்கல குரல்ல ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, கண்ணபுர நாயகியே மாரியம்மான்னு சொல்லி. அந்த கண்ணபுரம் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த சமயபுரத்துக்கு தான் கண்ணபுரம், கண்ணனூர்னு ஒரு பேர் இருக்கு. அப்படி இந்த கண்ணபுர கோயில் எப்படி கட்டப்படுது, இங்க இருக்கிற அம்மன் சிலை எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா, இப்ப இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிற இடத்துல முற்காலத்துல ஒரு மிகப்பெரிய அரண்மனை இருந்துச்சு. அந்த பெரிய அரண்மனை காலப்போக்கில் அழிக்கப்பட்டு மண்மேடா மண்டி கிடந்த அந்த இடத்துல தான் இப்ப இந்த கோயிலே கட்டப்பட்டு நிக்குது. இந்த மாரியம்மனுடைய உண்மையான பேர் என்னன்னு சொல்லி பார்த்தா வைஷ்ணவி தேவி. இந்த வைஷ்ணவிக்கு பூர்வீகம் எங்கன்னு சொல்லி கேட்டா ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் கோயிலுக்குள்ள இருந்த இந்த வைஷ்ணவி அம்மா ஏழை பாளைகளை காத்து நிக்கிற மாரியம்மாவா ஆன கதையை கேட்போம் வாங்க. முதல்ல ஒரு சோழராஜா பழங்காலத்துல வாழ்ந்து வந்திருக்காரு. அவரு தங்கச்சிய கங்க நாட்டு ராசாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தங்கச்சிக்கு சீதனமா ஒரு பெரிய நகரத்தையும் அந்த நகரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய அரண்மனையும் கட்டி கொடுத்து கூட பிறந்த பொறப்ப இந்த சோழராசா பெருமைப்படுத்தி வச்சிருக்காரு. அப்படி அவர் சீதனமா கொடுத்த அந்த நகரத்தோட பேரு தான் கண்ணனூர். அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா இந்த சோழ நாட்டு ராசாவுக்கும் பாண்டிய ராஜ்யத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. கடுமையான அந்த சண்டையில பாண்டியர்கள் படை தான் ஜெயிக்குது. அப்போ இந்த சோழ தேசத்துல இருக்கிற இந்த தங்கச்சிக்கு சீதனமா கொடுத்த கோட்டையும் தகர்க்கப்படுது. இந்த ஒட்டுமொத்த நகரமுமே அழிக்கப்படுது. பூரா அழிஞ்சு இந்த பகுதியே பொட்டல் காடு ஆகி போயிருச்சு. அதுக்கப்புறமா காலங்கள் உருண்டோடி போகும்போது இந்த கோட்டை அழிஞ்சு மணல் மேடா மண்டி கிடந்த இந்த இடத்துல வேப்ப மர காடுகள் உருவாக ஆரம்பிக்குது. இப்படி கண்ணபுர கோட்டை மண்ணோட மண்ணாகி போனது ஒரு பக்கம் இருக்கும்போது கொஞ்ச தூரம் தள்ளி திருச்சியில ஸ்ரீரங்கத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பள்ளி கொண்ட அரங்கநாத பெருமாள் சேவை சாதிக்கிற காவிரி கரையில இருக்கிற ஸ்ரீரங்கம் கோவில்ல அவரோட அன்பான தங்கச்சியா இருந்தவங்க தான் இந்த வைஷ்ணவி தேவி. இந்த தேவி கொஞ்சம் உக்கிரமான தெய்வமா, கோரை பற்களோட சிவந்த கண்களோட இருந்ததால அந்த கோயில்ல இருந்த ஜீயர் சுவாமிகள் இந்த அம்மா சிலைய கோவில்ல இருந்து அப்புறப்படுத்த சொல்லிட்டாராம். யாரு இந்த ஜீயர், அவருக்கு அப்படி என்ன ஸ்ரீரங்கம் கோயில் மேல அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம எல்லாம் பொதுவா மடாதி
மடாதிபதிகள் மத குருக்கள்னு வார்த்தையை பயன்படுத்துற மாதிரி வைணவத்துல அதாவது நாமம் போடுற சாமியை கும்பிடுறவங்க ஜீயர் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. இப்படி ஸ்ரீரங்கம் கோயில்ல முற்காலத்துல ஒரு முக்கியமான மத குருவா இருந்த ஒரு ஜீய சுவாமிகள் தான் இந்த உக்கிரமான வைஷ்ணவி தேவியை கோயில்ல இருந்து அப்புறப்படுத்த உத்தரவு போடுறாரு. இப்படி அவருடைய உத்தரவை கேட்டுக்கிட்டு இந்த கோவில்ல இருந்த உக்கிரமான வைஷ்ணவி தேவி சிலை எடுத்துட்டு காவிரியுடைய வடக்கு கரைக்கு போய் அங்க இருக்கிற இந்த கண்ணபுர அரண்மனை ஒளிஞ்சு போய் ஒரு மண்மேடு உருவாயிருந்துச்சு பாத்தீங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு ஆளுங்க திரும்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பக்கமா வந்த வழிபோக்கர்கள் இங்க திடீர்னு ஒரு சாமி சிலை உருவாயிருக்கேன்னு சொல்லி பார்த்து அந்த அம்மனை கண்ணனூர் மாரியம்மன் அப்படிங்கிற பேர்ல பலகாலமா கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படியாக காலங்கள் உருண்டோடி போய்கிட்டு இருக்கும்போது விஜயநகர ராஜா ஒருத்தர் இந்த தென்னாட்டின் மீது நம்ம பகுதியின் மீது படையெடுத்து வந்திருக்காரு. அப்படி படையெடுத்து வந்த அந்த நாயக்க ராசா கண்ணனூர்ல தான் ஹால்ட் ஆகி உட்கார்ந்துருக்காரு. அதுக்கப்புறமா இந்த கண்ணனூர் மாரியம்மன் கிட்ட வந்து இங்க நடக்க போற போர்ல நாங்க ஜெயிச்சிட்டோம்னா உனக்கு சத்தியமா ஒரு கோவில் கட்டு வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டு போனார்னு சொல்லப்படுது. அதே மாதிரியே அந்த போர்ல அவர் ஜெயிச்சு இந்த பகுதியெல்லாம் அந்த நாயக்க மன்னருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சான். அதனாலதான் 1706 ஆண்டு வாக்கிலே விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் அப்படிங்கிற மன்னர் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலை பெருசா எடுத்து கட்டினார்னு சொல்லப்படுது. இதோட சேர்ந்து இன்னொரு கதையும் சொல்லப்படுது. விஜயநகர மன்னர்களால வழிபடப்பட்ட ஒரு அம்மன் தான் இந்த சமயபுரம் மாரியம்மனும் அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மனுடைய சிலையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு தங்க பல்லக்கில் வச்சு இந்த விஜயநகர மன்னர்கள் இந்த அம்மனுடைய சிலையை அனுப்பி வச்சாங்கன்னு அம்மனுடைய சிலையை தூக்கிட்டு வந்தவங்க இந்த சமயபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வேப்பமர காட்டுல உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் அந்த சிலையை எடுத்துக்கிட்டு போகலான்னு முயற்சி செய்யும் போது அம்மன் அந்த இடத்தை விட்டு நகல மாட்டேன்னு சொல்லிட்டாளாம். அதுக்கப்புறமா மறுபடியும் 1706 ஆண்டு வாக்கிலே இதே விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் மன்னர் இங்க வந்து பார்த்து இந்த அம்மனுக்கு கோவில் எழுப்பி வச்சாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. எல்லாம் சரி, ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி வைஷ்ணவி தேவி முதல்ல வந்தாங்க, ஏன் உக்கிரமா இப்படி அவங்க இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, திருக்கடையூர் அப்படின்னு ஒரு ஃபேமஸான சிவன் கோவில் இருக்கு. இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கோயில் இருக்கிற சிவபெருமானுக்கு பேரே கால சம்ஹார மூர்த்தி. அதாவது காலனை யமனையே தன்னுடைய பக்தன் மார்க்கண்டேயனை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் இந்த கோயில்ல அழிச்சு ஒழிச்சிட்டாரு. இப்படி யமதர்மன் அழிஞ்சு போயிருந்த அந்த காலகட்டத்தில் நிறைய பேருடைய உயிரை எடுக்க முடியாம ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்துச்சு. அந்த சமயத்துல மாயாசுரன் அப்படிங்கிற ஒரு அரசன், இவன் தான் நோய்களுக்கெல்லாம் அதிபதியா இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான், இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பலவிதமான நோய்களை கொடுத்து அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட மாயாசுரனை ஒழிப்பதற்காக பார்வதி தேவி தன்னுடைய அவதாரமாக மாரியம்மாவா கிளம்பி போய் அந்த மாயாசுரனை கொல்றாங்க. அவனை கொண்டது மட்டும் இல்லாம அவனுடைய சகோதரர்களை எல்லாம் சேர்த்து கொள்றாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய தலையை எல்லாம் ஒட்டியானமா போட்டு இந்த இடத்துல மக்களுக்கெல்லாம் நோயை அகற்றி காத்து நின்றால் இந்த மாரியம்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாயாசுரனுடைய தலையை தான் இப்ப நம்ம மாரியம்மா கோவில்ல பார்த்தோம்னா ஒரு தலை மேல மாரியம்மா கால் வச்சு உட்கார்ந்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த தலை மாயாசுரனுடைய தலை தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இவங்களை எல்லாம் அழிச்சு முடிச்ச அதே கோபத்தோட சிவபெருமானுடைய அருளால அவருடைய அண்ணன் கோவிலான அரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து முதல்ல வைஷ்ணவி தேவியா இந்த அம்மா உட்கார்ந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஜீயர் சாமிகள் இந்த அம்மா ரொம்ப உக்கிரமா இருக்கா, இவளை வேற இடத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லும் போது இங்கே கொண்டு வந்து கண்ணனூர்ல வச்சுட்டு போக அதுதான் பிற்காலத்துல சமயபுரம் மாரியம்மன் கோயில் ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் எப்ப ஃபேமஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கோவிலுக்கும் வெள்ளக்காரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உருவாகுது. அதுக்கப்புறமா தான் இந்த கோவிலுடைய புகழ் ரொம்ப பீக்குக்கே போச்சுன்னு சொல்றாங்க. இந்த வெள்ளக்காரங்க யாரு, யாரெல்லாம் இதுல தொடர்பு பட்டிருக்காங்கன்னு பார்த்தா நமக்கெல்லாம் ரொம்பவே தெரிஞ்ச ஒரு வெள்ளக்காரர் தான் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவரு. இந்த ராபர்ட் கிளைவ் கிழக்கிந்திய கம்பெனியை வழிநடத்திட்டு வர்றாரு. எதுக்கு வர்றாருன்னா ஸ்ரீரங்கத்துல பிரெஞ்சு படைகள் ஆக்கிரமிச்சு நிக்குது, அவங்களை எல்லாம் தோற்கடிக்கிறதுக்காக தன்னுடைய மிகப்பெரிய படையை வழிநடத்திட்டு வரும்போது இங்க காவிரி ஆத்துல ஒரு மிகப்பெரிய வெள்ளம் உருவாயிருது. அதனால இந்த காவிரி ஆத்தை கடந்து ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியாம ராபர்ட் கிளைவுடைய படைகள் அங்கவே தங்க வேண்டியாய் போயிருது. அந்த சமயத்துல இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் அவங்க தங்கியிருந்ததாகவும் இப்படி ஒரு மிகப்பெரிய படை போர் புரிய வரும்போது எத்தனை ஆயுதங்களை எத்தனை வெடிபொருள்களை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் இங்க இருக்கிற ஆயுதங்களை எதையும் வந்து திருடிட்டு போயிடக்கூடாதுக்காக இந்த ஊர் மக்கள் யாருமே வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஊரடங்கு உத்தரவை இந்த ராபர்ட் கிளைவ் போட்டு வச்சிருக்காரு. அப்போ இந்த ராபர்ட் கிளைவ் கீழே வேலை பார்த்த ஒரு தளபதி, அவருடைய பேர் ஜின்னு சொல்லப்படுது. அவர் ஒரு இரவு நேரத்துல யாராவது மக்கள் வெளியே வராங்களா போறாங்களான்னு சொல்லிட்டு அப்பப்போ காவ காத்து அந்த ஏரியாவை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு நடுராத்திரியில நல்லா மஞ்சள் சேலை கட்டிக்கிட்டு தன்னுடைய 2 கைகள்லையும் அக்னி சட்டிகளை ஏந்தினாப்புல போய்கிட்டு இருக்கா. அப்போ இந்த ஜின் பின்னாலேயே போய் நீ யாருமா, எதுக்கு இந்த நேரத்துல போயிட்டு இருக்க, ஊரடங்கு உத்தரவு போட்டு உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவளை மிரட்டி பார்க்க அந்த பொண்ணு அந்த தளபதியை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்க பாட்டு நடைய கட்டுறாங்க. அதனால கோபப்பட்டு போன அந்த தளபதி தன்னுடைய துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணை சுடுறாரு. ஆனா சுடப்பட்டது யாரு? நம்மளுடைய மாரியம்மா. நடுராத்திரியில 2 கையில அக்னி சட்டியை தூக்கிக்கிட்டு மஞ்சள் சேலையை கட்டிட்டு போறப்பவே தெரியலையா அது நம்முடைய சமயபுரம் மாரியம்மா தான் சொல்லிட்டு. வெள்ளக்காரனுடைய தோட்டா சமயபுரம் மாரியம்மனை தொலைக்க முடியுமா? அந்த தோட்டாக்கள் அவன் சுட சுட இந்த அம்மாவுடைய தலைக்கு மேல பூக்களா கொட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதையெல்லாம் பார்த்து அதிசயித்து போய் நிற்கும் போது அதே நேரத்தில் இந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்டு அந்த ஊர் மக்கள் அந்த இடத்துல கூடிடுறாங்க. ஆஹா, நீங்க சுட்டது வேற யாரும் கிடையாது, இந்த எல்லையவே காவ காத்து நிக்கிற சமயபுரம் மாரியம்மா, மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளக்கார துறை கிட்ட சொல்லும் போது அவன் இவங்க சொன்ன எதையுமே நம்பாம, அப்படின்னா இங்க நடந்து போறதா அவங்க ஆத்தான்னா கோவில்ல அவங்க ஆத்தா இருக்க மாட்டாள்னு சொல்லிட்டு சோதனை போடுறதுக்காக சமயபுரம் கோயிலுக்குள்ள போய் பார்க்கறான். அங்க போய் பார்க்கும்போது மூலஸ்தானத்துல இருக்க வேண்டிய அம்மனுடைய சிலை அந்த இடத்துல இல்ல. அப்ப எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கோயில்ல ஒரு மிகப்பெரிய ஒளி வெள்ளம் உருவாகி மறுபடியும் அந்த கோவிலுக்குள்ள அம்மனுடைய சிலை அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துச்சுன்னு சொல்லப்படுது. எல்லா மக்களும் அம்மனுடைய இந்த அற்புதத்தை பார்த்து அந்த இடத்துலயே வணங்கி விழுந்து கும்பிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்த தளபதி இருக்காரே அவருடைய கண்ணு போயிருச்சு. அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள்லாம் சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த கோயிலையே 3 நாட்கள் தங்கி இருந்து அம்மனுடைய ஆசியை பெற்று மறுபடியும் இழந்து போன தன்னுடைய கண் பார்வையை அந்த ஆங்கில தளபதி எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லப்படுது. இப்படி ராபர்ட் கிளைவ் இந்த அம்மாவுடைய இந்த அதிசயங்கள்லாம் பார்த்துட்டு இப்ப நடக்க போற போர்ல பிரெஞ்சு படைகளை ஆங்கிலேய படைகள் கண்டிப்பா தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயபுரம் மாரியம்மா கிட்டயே வேண்டுதல் போட்டாருன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அதே மாதிரி அவர் வெற்றி அடைஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை பண்ணாருன்னு சொல்லப்படுது. இப்படி இந்த ராபர்ட் கிளைவும் இவருடைய ஆர்மியும் சேர்ந்து இந்த சமயபுரம் மாரியம்மாவையே கும்பிட்டதுனால வெள்ளக்காரனே வந்து இந்த சாமி கிட்ட மண்டியிட்டு பக்தியோட கும்பிட்டதுனால எல்லா வெள்ளக்காரர்களுக்கும் இந்த சமயபுரம் மாரியம்மா மேல அளவு கடந்த பக்தி உருவாகுது. அதுக்கப்புறமா தான் இந்த அம்மாவுடைய புகழ் பட்டி தொட்டி எல்லாம் பரவ ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த சமயபுரம் மாரியம்மா கோவிலுடைய வரலாறு நம்ம பார்த்துட்டோம். ஆனா இந்த கோவிலுக்கே ஒரு ஆதி கோவில், ஒரு மூல கோவில் இந்த சமயபுரத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற சிலை 2000 வருஷங்களுக்கு முன்னால் கிடைக்கப்பட்ட ஒரு அபூர்வமான பழங்காலத்து சிலைன்னு சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு பேரே ஆதி மாரியம்மன் கோவில்னு சொல்றாங்க. புராண காலத்திலே விக்ரமாதித்த மகாராஜா, அதாவது வேதாளத்தை தோல் மேல போட்டுக்கிட்டு விக்ரமாதித்தன் கதைகள் படிப்போம் பாத்தீங்களா, அந்த விக்ரமாதித்த மகாராஜாவே இந்த ஆதி மாரியம்மன் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லப்படுது. இதுதான் மாரியம்மா உண்மையிலேயே பிறந்த இடம்னு கூட சொல்றாங்க. இது போக நம்ம சமயபுரம் மாரியம்மாவுக்கு இந்த ஆதி மாரியம்மா கோவில்ல இருக்கிற அம்மன் தான் அம்மானும் இந்த சமயபுரம் மாரியம்மா தான் மகள்னு கூட சொல்றாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பங்குனி மாச கடைசிலையோ சித்திரை ஸ்டார்டிங்லயோ நம்ம சமயபுரம் மாரியம்மா இந்த ஆதி மாரியம்மனை தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்கு கிளம்பி வருவாங்களாம். அப்படி ஒரு வருஷம் கழிச்சு வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தன்னுடைய அம்மாவை பார்க்க போறதுனால ரொம்ப சந்தோஷமா இந்த அம்மா கிளம்பி வருவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி கிளம்பி வரும்போது இந்த சமயபுரம் மாரியம்மாவுடைய சிலையை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சிரிச்சமா நமக்கு தெரியுமா. அம்மாவை சந்திச்சு அங்க தங்கி இருந்துட்டு மறுபடியும் திரும்பி போகும்போது சமயபுரம் மாரியம்மாவுடைய சிலையை நம்ம உத்து பார்த்தோம்னா அந்த சிலையில முகம் மாறி போய் மிகவும் சோகமான முகத்தோட திரும்பி போகும் அப்படின்னு இந்த ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. பொதுவா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போற பொண்ணுக்கு அம்மா ஏதாவது சீர் சினத்தி செஞ்சு அனுப்புவாங்கல்ல, அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஊருக்கு வந்துட்டு போற சமயபுரம் மாரியம்மாவுக்கு இந்த ஊர்ல இருந்து சீர்கள் கொடுத்து அனுப்புறாங்க. இப்படி அம்மனுக்கு சீர் கொடுக்கிற மாதிரியே இந்த ஊர்ல பிறந்து வாக்கப்பட்டு போன எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த திருவிழா நடக்கும் போது அவங்க சக்திக்கு ஏத்த மாதிரி அந்த குடும்பத்துடைய சக்திக்கு ஏத்த மாதிரி பிறந்த வீட்டு ஆளுக புது துணிமணி எடுத்து கொடுத்தோ இல்ல அவங்களால முடிஞ்ச ஏதாவது காசு மணத்தை கொடுத்தோ சீர் சினத்தி செஞ்சு அந்த பொண்ணுங்களுக்கு கொடுத்து அனுப்புறாங்கன்னு சொல்லப்படுது. இது போக இந்த ஆதி மாரியம்மா கோவில்ல இருக்கிற அம்மா தன்னுடைய மகள் சமயபுர ஆத்தாவுடைய கோயிலை பார்த்த மாதிரி திரும்பி அதையே நோக்கி உட்கார்ந்துருக்காங்க. அதுவும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லப்படுது. சரி, 2000 வருஷங்கள் பழமையான ஆதிமாரியம்மன் கோவில் சொல்றமே, இந்த அம்மா எப்படி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது 2000 வருஷங்களுக்கு முன்னால ஒருத்தர் தன்னுடைய ஆடு மாடுகளை எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இந்த பகுதியில் வந்துட்டு போயிட்டு இருந்தாராம். அப்போ இந்த இடம் ஃபுல்லாவே சப்பாத்தி கள்ளிகளா மண்டி போய் கிடந்துச்சான். அந்த நேரத்தில் அவர் இந்த பகுதியை கடந்து போகும்போது ஒரு சின்ன குழந்தை இங்கேதான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னதா சொல்லப்படுது. இதனால அவர் ஊர் மக்களை எல்லாம் திரட்டிட்டு வந்து இங்கே ஏதோ ஒரு சப்பாத்தி கள்ளிக்குள்ள ஏதோ ஒரு புதருக்குள்ள ஒரு சின்ன
குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க எல்லாரும் தேடி கண்டுபிடிக்கும் போது சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னா ஒரு புத்து இருந்த இடத்துல இருந்து வந்துச்சு. அப்போ இந்த புத்துக்குள் அம்மன் மாரியம்மனாக வந்திருக்கின்றால் அதைத்தான் நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன குழந்தையுடைய குரல் எழுப்பி நமக்கு காட்டி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் இந்த ஆதி மாரியம்மனை எடுத்து 2000 வருஷங்களா கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு கதை சொல்றாங்க. இப்ப இந்த கோயில்ல இருக்கிற அம்மா விரதம் இருப்பாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த விரதத்துக்கு பேரு பச்சை பட்டினி விரதம்னு சொல்றாங்க. கரெக்டா 28 நாட்கள் இந்த அம்மா விரதம் இருப்பாங்களாம். ஒவ்வொரு வருஷமும் மாசி மாசமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில தொடங்கி பங்குனி மாசம் பூரா விரதம் இருப்பாங்க. பங்குனி கடைசி ஞாயிறு வரைக்கும் விரதம் இருப்பாங்க. விரதம்னா எப்படின்னா, இந்த சமயத்துல அம்மனுக்கு எப்பவும் படைக்கின்ற நைவேத்தியங்கள் எதையுமே படைக்க மாட்டாங்க. நைவேத்தியம்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம சாமியோட பிரசாதம்னு என்னெல்லாம் கோயில்ல வாங்கி சாப்பிட்றோமோ, பொங்கல் புளியோதரை இந்த மாதிரி பிரசாதம் எல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னால சாமிக்கு முதல்ல படைப்பாங்க. அதைத்தான் சாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்படி சாமி விரதம் இருக்கிற இந்த 4 வார காலமும் அந்த அம்மாவுக்கு எந்த நைவேத்தியமும் படைக்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் வீட்டுல விரதம் இருக்கும்போது என்னெல்லாம் சாப்பிடுவோம்? ஒரு நேரம் சாப்பிட்டுப்போம், மற்ற நேரத்தில் ஜூஸ் கீஸ் குடிப்போம். கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா நல்லா புளியையும் கருப்பட்டியையும் தண்ணியில கலந்து பானக்கரம்னு சொல்லி குடிப்பாங்க. சில இடத்துல இதுக்கு பேர் பானகம்னு சொல்லுவாங்க. சோ இந்த விரதம் இருக்கிற நாட்கள்ல பூரா அம்மனுக்கும் நம்ம சாப்பிட்ற மாதிரியே திராட்சை, ஆரஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, இளநீர், இந்த பானகம், துள்ளு மாவு இதையெல்லாம் தான் படைப்பாங்க. சமைச்சு ருசியா வயிறார சாப்பிட்ற மாதிரி எந்த சாப்பாடும் இந்த அம்மனுக்கு கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் சரி, ஏதோ துள்ளு மாவு கொடுப்பாங்கன்னு சொல்றியே, அப்படின்னா என்னன்னா பச்சரிசி மாவு, பச்சை பயிர் மாவுகள்ல கொஞ்சம் வெள்ளத்தை கலந்து கொடுப்பாங்க. இந்த மாவை அம்மனுக்கு சட்டி எடுப்பாங்க, தீச்சட்டி எடுப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா இந்த துள்ளு மாவு கொடுப்பாங்க, கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. இப்படி இந்த அம்மா 28 நாட்கள் இப்படி பச்சை பட்டினி விரதத்தை இருந்து முடிக்கிறப்போ, இப்படி கஷ்டப்பட்டு 28 நாட்கள் மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்மன் விரதம் இருக்கும் போது இந்த அம்மனுக்கு பூக்களாலேயே வாரம் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு தான் பூச்சொரிதல் விழா. இந்த பூக்களை வச்சு அபிஷேகம் பண்றதுல கூட பல சம்பிரதாயங்கள் கடைபிடிக்கப்படுது, பல கதைகளும் சொல்லப்படுது. முதல்ல ஏன் இப்படி ஒரு பூச்சொரிதல் விழா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புரட்டாசி மாசத்துல ஒரு நவராத்திரியில 9 நாட்கள் சண்டை போட்டு மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அசுரனை ஆதிபராசக்தி அம்மா கொண்டு போடுறாங்க. அப்படி அந்த அசுரனை கொன்னதுக்கான பாவம் நீங்கி போவதற்கும் அந்த 9 நாள் நடந்த சண்டையில கோபத்துடைய உச்சிக்கே போயிருந்தாங்க. அந்த கோபத்தை குறைச்சிக்கிறதுக்காகவும் சோழ நாட்டுல ஒரு வேம்பு காட்டுக்குள்ள கௌமாரி அம்மா அப்படின்னு பேரு தாங்கி சிவப்பு நிறம் கொண்டு மஞ்சள் சேலை கட்டி உடல் முழுக்க வாசனை மலர்களை குமிச்சு வச்சு பலகாலமாக இந்த அம்மா நோன்பு இருந்து சாப்பிடாம தவம் பண்ணாங்களாம். அதுக்கப்புறமா சாந்தமாகி மாரியம்மான்னு பேர் எடுத்து வந்தாங்கன்னு ஒரு கதை சொல்றாங்க. அதே மாதிரி தான் வருஷம் மாசி கடைசி ஞாயிறுல இருந்து பங்குனி மாசம் கடைசி ஞாயிறு வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் இந்த அம்மாவுக்கு இந்த பூச்சொரிதல் விழா நடத்தப்படுதுன்னு சொல்றாங்க. கூடையா பூக்களை கொட்டி அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த மாரியம்மாவுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல அண்ணன் முறைப்படி கொடுத்து அனுப்பின பூக்கள்ல தான் முதலாவதாக அந்த அபிஷேகத்தை தொடங்கி ஆகணும். இப்படி ஒரு வழக்கமும் இந்த கோயில்ல காலங்காலமா கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில நேர்த்தி கடன் என்னெல்லாம் செலுத்துவாங்கன்னு பார்த்தா, எல்லா மாரியம்மன் கோயில பண்ற நேர்த்தி கடனும் இங்க பண்ணுவாங்க. அக்னி செட்டி எடுக்கிறது, அழகு குத்துறது, மொட்டை அடிக்கிறது, முதுகுல கொக்கியை கட்டி ரகம் இழுக்கிறது, அங்க பிரதட்சணம் பண்றது, கரும்பு தொட்டில் கட்டி அதுல குழந்தை வரம் கேட்டவங்க குழந்தைங்களை தூக்கி போட்டு எடுத்துட்டு வர்றது, மாவிளக்கு போடுறது, ஆடு மாடு கோழிகளை எல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விடுறது, இப்படி எக்கச்சக்கமான நேர்த்தி கடன்களா இந்த கோவில்ல கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கோயிலுடைய லொகேஷன் சரியா எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தா, திருச்சியில இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி சமயபுரத்துல இருக்கு. இந்த கோயில்ல பல அதிசயங்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு புகழ்பெற்ற நிகழ்வா என்ன சொல்றாங்கன்னா, 1959 வருஷத்துல நம்ம தியாகராஜ பாகவதற்கு கண் பார்வையில பாதிப்பு ஏற்பட்டு போச்சா. அவர் இந்த கோயில்ல வந்து இந்த அம்மனை வேண்டி இந்த கோயிலுடைய பிரகாரத்திலேயே 48 நாட்கள் தங்கி இருந்து அம்மனை வேண்டி தான் இழந்து போன அந்த பார்வையை மீண்டும் திரும்ப பெற்றார்னு சொல்றாங்க. அதுபோக அம்மா போட்டிருக்கவங்க எல்லாம் ரொம்ப உக்கிரமா அம்மா விளையாண்டவங்க எல்லாம் இந்த கோயிலே வந்து தங்கி இருந்து குணமாயிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயிலுடைய அம்மனுடைய தோற்றத்தை பத்தி சொல்லணும்னா, 8 கைகளோட துஷ்டர்களுடைய தலைகளை எல்லாம் மாலையாக கோர்த்து போட்டுக்கிட்டு சர்ப்ப குடை வச்சு 5 அசுரர்களுடைய தலையை தன்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு சிம்மாசனத்துல இந்த அம்மா கம்பீரமா உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்றாங்க.
எல்லாம் சரி, இந்த கோவிலுடைய வரலாறு இத்தனை கதைகள் எல்லாம் சரி. ஆனா ஒரே ஒரு வருத்தம் இருக்கு. ரங்கநாதர் கோயில்ல இருந்து இந்த அம்மாவை வைஷ்ணவி தேவியா இருக்கும்போது ஏன் வெளியே அனுப்புனாங்க? அந்த அம்மா உக்கிரமான தெய்வமா இருந்தா இந்த உலகத்துக்கு நல்லது செஞ்சனால அந்த அம்மா உக்கிரமா இருக்காங்க. எதுக்கு அந்த அம்மா வெளியே அனுப்புனாங்கன்னு நம்ம கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கலாம். ஆனா தைப்பூசத்துக்கு ஸ்ரீரங்கத்திலே கொள்ளிடக்கரைக்கு காவிரி கரைக்கு நம்ம சமயபுரம் மாரியம்மா கிளம்பி வருவாங்க. அப்போ ஸ்ரீரங்கத்திலிருந்து அரங்கநாத பெருமாளும் வந்து தன்னுடைய தங்கச்சியை சந்திச்சு இந்த அம்மாவுக்கு சீர்சனத்திகள் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். வைஷ்ணவி தேவி ஸ்ரீரங்கத்திலிருந்து வெளியே வந்ததுனாலதான் இப்படி ஏழை பாலைகளை எல்லாம் காத்து நிற்கின்ற இந்த மாரியம்மாவை நமக்கு கிடைச்சாங்க. அதனால இப்படி நடந்ததுனால நம்ம எல்லாம் கொஞ்சம் சந்தோஷம் தான் பட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச சாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.